அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட்டு வழங்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சூசகமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. திமுக, அதிமுக மற்றும் பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இதனிடையே தங்களது கூட்டணியை இறுதி செய்துள்ள கட்சிகள் தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. இந்நிலையில் அதிமுக, தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அதன்படி தேமுதிகவுக்கு திருவள்ளூர் தனித்தொகுதி, மத்திய சென்னை, கடலூர், தஞ்சாவூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் மாநிலங்களவையில் சீட்டு வழங்குவது குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு திடீரென சென்ற எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வு நடைபெற்று வருவதாகவும் ஓரிரு நாட்களில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என கூறினார். மேலும் வரும் 24ஆம் தேதி திருச்சி வண்ணாங்கோவில் அதிமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 40 வேட்பாளர்களும் அறிமுகம் செய்யப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் துவங்கப்படும் என்று தெரிவித்தார். வரப்போகின்ற 24ஆம் தேதி திருச்சியிலே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய கம்யூனிஸ்ட் திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான அழைப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்களே என்னை நேரில் வந்து அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். எனவே உறுதியாக நாங்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாமும் நமது முக்கிய நிர்வாகிகளும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலும் எல்லாருக்கும் நாம் அது மட்டும் இல்லாமல் 40 தொகுதிகளுக்கான வேட்பாளரையும் அங்கே அந்த பொதுக்கூட்டத்திலே அறிமுகம் செய்து அன்றையிலிருந்து பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலும் எல்லாருக்குமே நான் சொல்றேன். அவங்க வந்து ஷெட்யூல் அட்டவணை கொண்டு அவங்க ப்ரோக்ராம் எங்களுக்கு தரன்னு சொல்லியிருக்காங்க. எங்களது அட்டவணையை அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். எனவே இந்த கூட்டணி ஒற்றுமையாக, கூட்டணி தர்மத்தோட ஒற்றுமையாக செயலாற்றி நாளை நமதே 40 நமதே என்ற வெற்றி ஒன்றை இலக்காக கொண்டு நல்ல புரிதலோடு நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். அப்போது தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு வெற்றிலை பாக்கு மாற்றி உறுதி செய்துவிட்டோம், தேதி மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் என பிரேமலதா சூசகமாக பதிலளித்தார். இதன் மூலம் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு வழங்கப்படுவது உறுதியாகியுள்ளது. தேதி மட்டும் பின்னாடி நாங்கள் அறிவிக்கிறோம். அதுவரை பொறுமை காக்க வேண்டும். 2025 இன்னும் நாங்க டிசைடே பண்ணலங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், பத்திரிகையாளருக்கு எப்படின்னா உடனே எல்லாத்தையும் சொல்லிடணும். இல்ல மேடம், ஒரு ராஜ்யசபா வேணுங்கிறதுல ஒரு ராஜ்யசபா வேணுங்கிறதுல நீங்க ரொம்ப உறுதியா இருந்தீங்க. 2020 நான் சொல்றேன் யாருக்கு நான் பின்னாடி வரும் 2026ஆம் ஆண்டு மாநிலங்களவையில் காலியாக உள்ள அதிமுக உறுப்பினரின் காலி இடத்தை தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படலாம் என்றும் அதில் தேமுதிக தரப்பில் பிரேமலதாவின் சகோதரர் LK சுதீஷுக்கு அந்த சீட்டு வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.